எனக்கு லட்டுன்னு ஆசையாக வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா துட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார் அவர். ப்ரொடியூசர் அவங்கள பற்றி பேசுகிறேன், திருப்பதி பிரசாத் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு ரொம்ப சிம்பிளாக சாதாரணமாக இருக்கார். அவர் அப்படி கிடையாது. திருப்பதியில் பாதி அவரோட தான். சார் நம்ம வந்து சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணுது சார். சார் எனக்கு தெரியும் சார், திருப்பதியில் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்வேன். சார் வந்து திருப்பதியிலேருந்து எப்போ வந்தாலும் எனக்கு திருப்பதி கோயிலும் லட்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் அந்த லட்டு வாங்கிட்டு வருவார். எனக்கு லட்டுன்னு ஆசையாக வாங்குறத பார்த்துட்டு எவ்ரி டைம் வரும்போது சார் லட்டு கொடுக்குதோ துட்டு எப்போ சார் கொடுக்குதோ அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்குதோ அப்புறமா துட்டு கொடுக்குதோ அப்படின்னு சொல்லுவார் அவர். அவரோட பேசுகிறதே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு பயங்கரமான ஆள். அது உங்களுக்கு இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு படத்தை இப்படி எடுக்கணும்னு நினச்சது சார். இந்த படத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறது அது இல்லாமல் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த காம்பினேஷன் அமைக்கிறது வந்து இது மாவீரன் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஆரம்பித்தது இந்த ஜேர்னி. அப்போ நமக்கு இருந்த வியாபாரத்துக்குள்ளே ஆனால் முருகதாஸ் சார் இதில் அகாமடேட் பண்ணணும், எல்லாருக்கும் சேலரி கொடுக்கணும், ஒரு படத்துக்கும் செலவு பண்ணணும். நான் அவர்கிட்ட சொன்னது அதான், எனக்கு சேலரி பேசிக்காக என்ன சேலரியோ அதை கொடுங்க சார், நீங்கள் படத்துக்கு செலவு பண்ணுங்க சார், அப்புறமா ப்ராஃபிட் வரும்போது நான் அதில் ஷேர் பண்ணிக்கிறேன் சார்னு சொன்னேன். சூப்பர் சார், நல்லா சொல்லிச்சு சார், நம்ம இப்படி பண்ணது சார் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார். பட் படத்துக்கு அவர் எந்த குறையும் வைக்காமல் அப்படி பண்ணியிருக்காரு. என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார் பிரசாத் சார்.